ஆனா இந்த இப்பேற்பட்ட ஒரு தகுதி வந்து தத்துவத்துக்காகவே வேணும்னு இல்லை. எல்லா உலகத்துல எந்த காரியம் பண்ணணும் என்னாலும், ஒரு மாணவனா இருக்கிறவன் படிக்கணும் என்னாலும் இது வேணும், இது வேண்டியது. இதுதான் சாஸ்திரத்துல சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்றார். அதாவது 4 சாதனங்களை இங்க சொல்லிட்டு இருக்கார். முதல்ல விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்கம், முமுக்ஷுத்வஞ்சா அப்படின்னு 4 விஷயங்களை சொல்லியிருக்கார். சமாதி ஷட்கம் என்ன? சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு 6. இந்த 6க்கு வந்து சமாதி ஷட்கம் அப்படின்னு சொல்றார். இதுல சமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இருக்கக்கூடிய இந்த மனம்ங்கிறது என்ன இருக்கோ, இந்த ஒரு மனத்தை கட்டுப்படுத்துறது, இந்த கட்டுப்படுத்துறது, மனத்தை கட்டுப்படுத்துறது நிகிரகம். இதுக்குதான் நிகிரகம், சமம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தமம் அப்படின்னு சொல்றார். தமம் என்ன அர்த்தம்? மனிதனுக்கு இந்த இந்திரியங்கள் இருக்கு. இந்திரியம் இந்த கண்ணு, காது, நாக்கு, இது எல்லாமே. இது வந்து எப்பவும் மனிதன்கிட்ட எனக்கு அது கொடு, இது கொடு, அது வேணும், இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும். ஒருத்தன் வந்து படிச்சுட்டு இருக்கான். படிக்கிற போது பக்கத்துல ஏதோ வந்த மாதிரி ஆச்சு. அது உடனே அது அந்த பக்கம் பார்ப்பான். அந்த கண்ணு வந்து இவன் இப்படியே இழுத்துட்டு போயிடும். அப்புறம் திருப்பி படிப்பான். இதுக்குள்ள இன்னொருத்தன் யாரோ பேச ஆரம்பிப்பார். யாரோ பக்கத்துல வந்து இவன்ட்ட ஒன்னும் பேசல, அவளே பேசிக்கிறார். அப்ப என்ன, உடனே இவனோட காது இவனை இழுத்துட்டு போயிடும் அந்த பக்கம். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு இந்திரியமும் இவனை எல்லா இடத்துக்கும் இழுத்துட்டே போயிட்டு இருக்கு. அதுல இவனுக்கு ரொம்ப டைம் எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு இவனுக்கு. அதனால்தான் இப்பேற்பட்ட இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது, இதுக்குதான் தமம் அப்படின்னு சொல்லுவார். சமம், தமம். அதே மாதிரி உபரதி என்ன அர்த்தம்? வேண்டாத விஷயங்களை விட்டுடுறது, சமம், தமம், உபரதி. அப்புறம் திதிக்ஷான்னா என்ன அர்த்தம்? நாம் என்ன காரியத்தை பண்ணுவதற்காக போயிட்டு இருக்கோமோ அதுல நிறைய கஷ்டங்களும் வரும், சுகங்களும் வரும். சில பேர் நம்மளை திட்டுவார், சில பேர் புகழுவார், என்ன வேணாலும் ஆகட்டும். அதை எதையும் எடுத்துக்காம அப்படியே நம்ம வேலையோ அது பண்ணுவதற்காக போயிட்டு இருக்கணும். அது எல்லாத்தையும் அப்படியே சகிக்கணும். அதுக்குதான் திதிக்ஷா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஸ்ரத்தான்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து பெரியோர்கள் ஒரு நல்ல வழியை காட்டு இருக்கார். இது அவர் ரொம்ப தெரிஞ்சவர், அப்பேற்பட்டவர் நம்மளுடைய நன்மைக்காக ஒரு நல்ல விஷயத்தை சொல்றாருன்னா இது கண்டிப்பாக நடக்கும் என்கிற ஒரு தீவிரமான நம்பிக்கை. இதுக்குதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் சமாதானம் என்ன அர்த்தம்? எல்லா விதமான வேண்டாத விஷயங்களை விட்டு எது சொல்லி கொடுக்கிறாரோ அதை பத்தியே யோசிக்கிறது. நம்முடைய கவனம் அங்கேயே இருக்கணும். அதையே நன்றாக கவனிச்சுண்டு நன்றாக அது படிக்கிறது. அதுக்குதான் சமாதானம் அப்படின்னு சொல்றார். இதுதான் சமாதி ஷட்கம் அப்படிங்கிற ஒரு 6.